இடங்களுக்கு வந்து மன்னார் வளைகுடா மொத்தம் ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி வரைக்கும் 21 ஐலாண்டு இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட் ஐலாண்டு இந்த சரௌண்டிங்கில். அதோட நேம் வந்து சிங்கிள் ஐலாண்டு. போகிறது குடிசடை, அது வந்து 2வது ஐலாண்டு. இது 1 by 1 21 ஐலாண்டு இருக்குது. தூத்துக்குடி வரைக்கும் இருக்குது 21 ஐலாண்டு. ஆனால் அது குடிசடைக்கு மட்டும்தான் ஆழ்க்க போகிறதுக்கு பெர்மிஷன், எதுவும் கிடையாது. அது எதுலையுமே மக்கள் வாழலையா இங்கே? எதுலையுமே கிடையாது. சும்மா போயிட்டு விசிட். தகுதி இல்லை. ஓகே. போவாங்க அப்படின்னா ஃபிஷர்மேன் போவாங்க. ஃபிஷர்மேன் வந்து இப்போ போயிட்டு கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காற்று எல்லாம் அதிகமாக இருக்குது, அங்கே இருந்துப்பாங்க. சேஃப்டியாக இருக்கிறதுனால அந்த மழை நார்மலான பிறகு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இந்த இடங்கள்ல வந்து ஆழம் குறைவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி போகுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இது வரைக்கும் போவோம். பாமன் பிரிட்ஜ் இருக்கா, அது வரைக்கும் போவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தான் கப்பல் போகிற இடம். இந்த பக்கமும் ஆழம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ஆழம் கம்மியாக இருக்கும். இந்த சமயங்களில் 60 அடி ஆழம் இருக்கும். ஏன்னா கப்பல் போகிறனால அந்த பக்கமும் இந்த பக்கம் போனால் கப்பல் கரைஞ்சிட்டு. ஓகே ஓகே. அதே மாதிரி நீர் வந்து கரண்டாகவும் இருக்கும். எப்பயுமே அங்கிட்ட கிட்ட நீர் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். சேஃப்டி இல்லாத இடம். பார்த்தீங்களா, முக்கோண வடிவில் ஒரு அது வந்து நேவிகேஷன் மார்க். இந்த கப்பல்கள் வருதுல்ல, கப்பல்கள் வந்து அந்த கல் வந்தோன்னா போட்டுக்கு வந்து இந்த பாவன் பாலத்தை பற்றி ஏற்றி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. இந்த பவளப்பாறைகளும் இந்த ஆழம் குறைவான இடமும் மார்க் அது. இப்போதான் ஜிபிஎஸ்ங்கிற கருவி இருக்கு. முன்னாடி ஜிபிஎஸ்லாம் கிடையாது, மேப்பை வச்சு தான் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த மேப்பில் வந்து அந்த கல் இருக்கும், அந்த மார்க். அது வந்து நேவிகேஷன் மார்க். இறந்த பவளப்பறவைகள்லாம் இருக்கு. அது என்ன காட்டு லைவா வந்து நீங்க ஏர்வாடியில் மட்டும் தான் பார்க்க முடியும், லைவா உள்ள. ஏன்னா இங்கே வந்து கிளாஸ் ஆனால் இந்த டைப்ல போனீங்கன்னா அதுவும் பார்க்க முடியும். ஏன்னா தண்ணி கலங்கி இருக்கும், காற்று அதிகமாக இல்லை. இந்த டைம் போனால் பார்க்கலாம். மார்ச் மாதம் போகணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் மாதம் எந்த மாதம் போனாலும் தண்ணி நம்ம போகிற டைத்துல தண்ணி கிளியர் ஆகும். எல்லாரும் கைகளை உள்ள வச்சுக்கிறேங்க. போட்ட திருப்பி ஏற்றிங்க, போட்ட ஏற்றிங்க. ரெண்டு பாக்ஸ் ப்ரௌனி. என்னோட நேம் தண்ணி எங்க போறா? இது 2ஆம் நம்பர் இருக்குவா, நம்ம இருக்கிறது 2வது குருசடை. வா ஹைரா. பார்த்து எதுலேயும் கை வைக்காத, பூச்சிருக்கும். இரி இரி சார் வெயிட் பண்ணுங்க.
கழிச்சிட்டு வரலாமா? அடியா கல்வை 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 என்ன காணோம்? இது இல்லாமல் இந்த தீவை சுற்றி இருக்கு. இதுவும் மட்டும் ஆழ்கடல் வேலை. கடல் பசு, வேல், ஷார்க். இது வந்து மாலூட்டி ஹார்ஸ், கடல்லே பால் சுடுது. அதே மாதிரி மற்ற இந்த மீன்கள் இது மீன்களை சாப்பிடாது. பாசின்னு சொல்லுவாங்க, அந்த கடல் பாசி, அதுகளை மட்டும் சாப்பிட்டு வாழ. இதெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. அதே மாதிரி பிடிச்சி விட்டாலும் விட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபிஷர்மேன்லாம் பிடிக்கிறாங்கல்ல, பிடிச்சி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா உங்களுக்கு ஏதோ ஒரு இவங்களை பாராட்டுற மாதிரி. எல்லாமே இருக்கு, தண்ணியில தான் பார்க்க முடியும். ஒண்ணு இல்ல, இது வேலோட போனா, ஹியூமன்ஸுக்கு போன் இருக்குல்ல, அது மாதிரி இது வேலோட போன். இதெல்லாம் கோரல்ஸ். இதெல்லாம் டால்பினோட திமிங்கலம். இது ஆமை. டாட்டாஸோட ஸ்கல், டாட்டாஸோட ஸ்கல் ஹெட். கடல் பசி, கடல் பசி நல்ல தலை. सेंटर वाला कौन सा है ना? இது என்ன இது? இது ரொம்ப நடக்காத. இதெல்லாம் அப்ப எப்படி பதப்படுத்தி வச்சிருக்காங்க? இதாயிடாது? ஆனா இது என்ன இது? இது சார், இதுவும் இந்த டால்பினோட டால்பின். இதெல்லாம் போன் ஜாயிண்ட் ஆகுது. அதே மாதிரி மிதக்கிற பவளப்பாறை, அது வந்து இந்த ஸ்டோன் மட்டும்தான் தண்ணியில மிதக்கும். இது வந்து தண்ணியில் தண்ணியில போகும்ல, இது உயிரோட இருக்கும்போது வா வா நடக்கலை. அது இங்க பாரு, ஃப்ளோட்டா இதை எப்படி பதப்படுத்தி வைக்காம வெளியே வச்சிருக்காங்க? ஒன்றும் செய்யாது, அந்த முள்ளெல்லாம் வெளியே வச்சிருக்காங்களே.
வெயிட்டா இருக்கா? वो सेम है वेट वेट सेम ही है, वेट सेम। कल मजा का हाँ बढ़िया दिखाया। चलो ஓ அதுதானா அது? இந்த கல்லை வச்சு தான் கட்டினது. ஓகே ஓகே. வெயிட்டா இருக்கு। फोटो खींच ले, इसको लेके फोटो। की बात सुंदर लग रहे कपास टाइप लग रहे। बढ़िया जगह घूमे नहीं गए என்னடா ஓடுற கூட நடந்து வா अरे பாரு दो जो अंधेरा जाने लगता होगा ना 2 बजे बंद है ना फिर जैसे ये लगी पर कैसे कहां भी खेत लगाया ये नेचुरल है पर लगे ये लगाए हुए नहीं नेचुरल है भाई नेचुरल है ये बहुत अच्छा था। तो उसका सड़क बना रखी रास्ता उन्होंने फिर रास्ते पे चल सकते पक्का नहीं किया इसको ये पक्का नहीं किया जंगल बनाने के लिए जंगल इसमें तो बनाएगा உள்ளக்க அந்த இதெல்லாம் இருந்துச்சு, பாட்டிலில் மீன் அடிச்சு வச்சுருந்தாங்க இருந்துச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்காங்க, இந்த ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பில்டிங். அதனால் கீழே விழுந்து உடஞ்சேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. This place used to be a museum during British time. During British time. So they had this items, I mean specimens. இந்த 1828 வந்து Still there? There are some items there. இது 200 years old building. Only building is there. 200 years old building. 200 years old. And specimen la irukka? இப்போ பில்டிங் வேலை பார்த்துக்கோங்க சார். தனியா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு अभी रिनोवेशन चल रहा है. இது மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் சென்டர். இது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் சென்டர். देखिए अंदर से உள்ள ஒண்ணும் இல்ல மேடம். They are renovating that place. They don't have the specimen right now. அதே மாதிரி இது வந்து பவளப்பாறைகள் கட்டின பில்டிங். அப்படியே ஓ சிமெண்ட் மண்ணெல்லாம் கிடையாது மேடம். ஓகே ஓகே பவளப்பாறை வச்சு அந்த பவளப்பாறையவே மண்ணு மாதிரி அரைச்சி அது சுண்ணாம்பு கலந்து கட்டின பில்டிங் இது. तब तो नया कर दिया है फिशिंग They didn't using இப்போ இது instead they used பூசினால தெரியல. இதே மாதிரி பில்டிங் அங்கிட்டு ஒரு பில்டிங் இருக்கு, அதை வேணா காமிக்க தெரியும். இந்த coral stone. They didn't सीमेंट नहीं है. they grind it. பவளப்பாறைகளோட கட்டின இல்லை மண்ணு சிமெண்ட்லாம் கிடையாது. பவளப்பாறையவே அரைச்சி அதில் சுண்ணாம்பு கலந்து கட்டின
அது 200 வருஷம் பில்டிங். அது இப்போ நம்ம கவர்மெண்ட் பராமரிக்கிறதுனால சிமெண்ட் பூசலாம் தெரியல. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அதே மாதிரி. அந்த பில்டிங் தான் அதில் வந்து தெரியும். एक और बिल्डिंग है बता रहे हैं नहीं अपने यहाँ भी मिलती है वाली कैक्टस है वो कैक्टस है वो मजबूत हो गए बुरा नहीं பில்டிங்கே வந்து கோரல்ஸ் வச்சுதான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ யூஸ்ல இல்லையா? அந்த இது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா? அதுதான் மியூசியம். அதே மாதிரி இன்னொரு பில்டிங் அதில் கோரல்ஸ் தெரியல. இந்த கோரல்ஸ் தெரியுங்க, கல்லுகளாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அதான் கல்லு தெரியுதா? Okay, okay. அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி This is the other building which they again used to build with corals. This is also of British time. பிரிட்டிஷ் டைம். That one got renovated since it's a museum. This building still stays. Butterfly. அது கீழே மட்டும் பட் யூ கேன் ட்ரை. ஒன்றும் இது ஒரு 4 அடி தான் மேடம் இருக்கு. ஆனால் நல்ல தண்ணி வரும். நல்ல தண்ணி தான், குடிக்கிற தண்ணி தான். Sweet water or hard water? Sweet water. Sweet water. Only 3 to 4 feet. Only 200 years old well. 3-4 फुट का ये खाली है 3 to 4 years 3 to 4 feet 200 years. 200 साल ये भी किसने बनाया? होममेड। யார் பண்ணாங்க? இது பிரிட்டிஷ்காரங்க. It is built in British time during British time. நல்ல தண்ணி குடிக்கிறது தான். இப்போ வந்து யூஸ் பண்ணாமல் இது பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்குமே பிரிட்டிஷ் கட்டினதா? எல்லா பில்டிங்குமே இந்த பிரிட்டிஷ்காரங்க. சரி, அப்படியே வாங்க. இந்த பக்கம் போக மரங்கள்லாம் இறங்கி இருக்கு, பார்த்துவாங்க. That is also sweet. பார்த்து வரும். இதை பார்த்து ஏன்னா குரங்கு பாம்பெல்லாம் இருக்குமா?
இருந்துச்சு மேடம். இப்போ நின்றுச்சு பார்க்கல நீங்க அப்ப எல்லாம் பார்க்கல. ஓ குரங்கு இருந்துச்சு. இப்போ குரங்கு இருந்துச்சு. தீவிர சுற்றி நல்ல தண்ணி இருக்குன்னு சுற்றி கடல் இங்க வந்து நல்ல தண்ணி கிடைக்குது. போட்டிங் எவ்வளோ நேரம் அலோடு? போட்டிங்கு 2 o'clock க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் அலோட் கிடையாது. கடல் வந்துருச்சு. இந்த ஐலாண்ட் வந்து குருசடி ஐலாண்ட். ஓ, அதுக்கு நேர் ஆப்போசிட் அது. அந்த ஐலாண்டுக்கு அந்த அந்த வேக்கு இந்த ஆப்போசிட். ஓகே ஓகே. இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியாதுல்ல? தனுஷ்கோடியில இருந்து பார்த்தாலும் லைட்டாக தான் தெரியும். இப்போ லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? அங்கே பார்த்தா தெரியும். ரொம்ப கிளீனா இருக்கு. இரு நக்கில் ஏதோ சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்பவா? கேட்டுப்போ. சார் அப்படியே வாங்க கொஞ்சம். இங்க பாரு ஷெல்ல இருக்கு பாரு. சங்கு. எவ்வளோ கிளீனா இருக்கு பாரு. சென்னை அப்படியே கொஞ்சம் வந்துருங்க. சென்னையில நாத்தடிக்கும். அதுக்கப்புறம் சார் இன்னும் இந்த பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரும்போது தீவி அழியாம இருக்குன்னு தெரியுமா? பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரும்போது தீவு வந்து அழியாம இருக்கு பார்த்தீங்களா? கீழே அந்த ஃப்ளோட்டிங் இது இருக்கா? அந்த பவளப்பாறை வந்து பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. அந்த இந்த வல்லப்பட்டினா பெரிய பெரிய அலைகள் அங்கே சுற்றி பூரா பவளப்பாறைகள் இருக்கு. எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும் அதை தடுக்கிற தன்மை வந்து அந்த பிளாக் கலர்ல தெரியுது அதுவா? அந்த சுத்தி நேஷனல் இருக்குமா? அதனாலதான் தெரிஞ்சிடும். இங்க வந்து கவலைப்படலாம் இருக்கு. இப்போ உள்ள ஜிபிஎஸ் கருவிகள்லாம் தெரிஞ்சிடும். அப்போ வந்து போட்டுக்கு வரமாட்டாங்க. எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும் கட்டுப்படுத்திடுறாங்க. அந்த கட்டுப்படுத்துற தன்மை வந்து அந்த பந்தல் பார்த்தா தெரியும். ஷாப் ஆயிடும். அங்கே ஷாப் ஆகி இங்கே வந்து நார்மல் ஆயிடும். இங்கே ரொம்ப நார்மல் ஆயிடும். அங்கே வந்து அலைகள்லாம் இருக்கும். I think that side they'll allow. I don't see any boat. போட்டிங் அலோட் இல்லையா இங்க? போட்லாம் இந்த பக்கம் போட் வர முடியாது. ஓகே ஓகே. பவளப்பாறைனால ஃபுல்லா போட்டே இல்ல. சின்ன சின்ன போட் வரும். ரொம்ப தூரமா காலை மட்டும் எனக்கு ஏன்னா சுத்திகள் அது இந்த சங்குகள்லாம் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. கால்ல எல்லாம் சுத்தி ஏறுது. செம்மையா இருக்கு.
அந்த பக்கம்